யாரா அது சோளக்காட்டு பொம்மை மாதிரி? சோளக்காட்டு பொம்மை இருக்கணும். எத்தனை சாமி ஆட்டமோ பார்த்துருக்கேன். நோட்டீஸுக்கு மாலை ஓட்டு வந்தாண்டா. நோட்டீஸ் உள்ளவங்களாம் உயிரோட தானடா இருக்கும். நோட்டீஸுக்கு மாலை ஓட்டும் இல்ல, நோட்டீஸுக்கு மாலை ஓட்டல. அந்த சும்மா விவரம் கடை நம்ம பார்க்கக்கூடாது. நோட்டீஸுக்கு மாலை ஓட்டல, நோட்டீஸ் அடிச்சு பத்த முத கோயில்ல கொண்டு போய் தொங்க போட போறேன். உனக்கு மட்டும் எப்படித்தான் அது மாதிரி சாமான்கள்லாம் கிடைக்குது? அதுதான் ஆண்டவனோட. உன்னோட தான் நானும் உட்காந்துருக்கேன். ஆனா இது எங்கிட்டு கிடந்து எடுத்துட்டு வந்தேன் தெரியல, எங்கிட்டு கிடைக்குதுன்னு தெரியல. அதுதான் ஆண்டவன் கொடுக்கறது. போட காடான்னு சொல்லுங்க. ஏன் வந்து கிழிச்சிருவிய? அது கிழிஞ்சுதான் போடாங்கிட்ட ஆளி முகரையும் பாரு. நாடக நோட்டீஸை எதுல கொண்டு தென்பாண்டி சீமையில் தேரோடு வீதி இல்ல மான் போல வந்தவனே யாரு? நாடா முடிஞ்சியா? போங்க. யார் அடிச்சாரண்டையா? உனக்கு அடிச்சது தெரியலையா? இல்லனே, இல்ல அடிச்சத பார்த்தே பார்க்கலையா? இல்லனே, உங்களுக்காண்ட சொன்னா பாறேன். அப்படியா? அப்படி அப்பாவே வரைய மூஞ்சி வச்சுக்கிறீங்களா? என்னடா வந்தது வந்தோம். ஏய் மருதமணி, வந்தமா தொழில பண்ணமா போனமான்னு இருக்கணும். இந்த பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்கிறது, இந்த குறுகுறுன்னு பாக்குறது, உளுந்துகிட்டு செய்யறது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட சட்டைய உடச்சு புடி உடச்சு. முகத்தை பார்த்து நில்லு. நீ பாக்குற முகத்தை பாருடா. பேசுறா வாய திறந்து. எதுக்குடா வந்த? ஒரு மாதிரி அடிக்க. என்னாச்சுடா? அவங்க அடிக்கிறாங்க. என்னாச்சுடா? பேசு பேசு. உனக்கெல்லாம் ரசிகர் வேற. ஒண்ணு என்ன என்னன்னு சொன்ன வந்தோன்னு என்ன ஏன்டா? என்னடா? தென்பாண்டி சீமையில் தேரோடு வீதி இல்ல மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ? மேடைக்கு வந்த பெரையே தெரியாதே உட்கார்ந்து நாடகம் பாரு. இனியோ அழுது தேவாது. நானா திருப்பாடு தெரிஞ்சானே ஏற்கனவே பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. நீங்க அடிக்க கூடாது.